பாமுகம் பாட்டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது குடும்பம் குவலியம் நிகழ்ச்சி தொகுப்போடு நாங்கள் ஆஸ்வரானவர்கள். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். நன்றி. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரிகிற நிகழ்வு குடும்பம் குவலியம். ஆம், குடும்பம் குவலியம் இன்று 996வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இருக்கின்றது. அதே நேரம் இன்னும் 4 நிகழ்வுகளை தொடர்ந்து 1000வது நிகழ்வு ஜனவரி மாதம் தொடும் என்று எதிர்பார்க்கின்றோம். வாணி, டிசம்பர் மாதம் ஏதாவது தீவுகள் எடுக்கிறீங்களா? இருக்குமா? தெரியல, தெரியவில்லையா? ஆம், அப்படி என்றால் தொடர்ந்து ஜனவரி மாதம்தான் 1008 1000வது நிகழ்வு சிறப்பாக ஒரு பொன்மாலை பொழுதாக பாமுகத்தில் விதியும் அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் அதை பின்னர் அறிய தருகிறேன் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு செல்வோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிழமையும் குடும்பம் குவலியம் ஒவ்வொரு தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்போவது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் தகவல்களாகவும் விழிப்புணர்வு ஊட்டும் கருத்துக்களையும் நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்ளுகிறோம். காரணம், அடுத்த சந்ததி வளமான ஒரு சந்ததியாக வர வேண்டும் என்று. அந்த வகையில் பெற்றோராக இருக்கின்ற இன்றைய தலைப்பு நான் சொன்னால், பெற்றோர்கள் தங்கள் நிறைவேறாத இலட்சிய கனவுகளை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என எண்ணுவது சரியா? அதனால் ஏற்படும் தெரிவினைகள் என்ன? இப்ப நாங்கள் அப்படித்தான் எல்லோரும் நினைக்கிறோம். ஏனென்றால் எந்த பிள்ளை என்னுடைய விடயங்களை தானே காவிக்கொண்டு வர வேணும். ஆகவே பெற்றோர்கள் அப்படி செய்கிறது சரியா அல்லது அது தவறா? அப்படி செய்வதால என்ன தெரிவினை என்று கேட்டிருக்கிறேன். நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அவசரமானவர்கள் முதலில் பெறலாம். நீங்கள் எல்லோரும் இருக்கிறபடியால் எனக்கு ஒழுங்கு தெரியவில்லை. யார் முதலில் பெற போறீங்க? நானே அழைக்கவா? இனிய வணக்கம் நகலா அவர்களே. இனிய வணக்கம் சிவாஜினி. நீங்கள் நிக்க ஒன்று நான் சொல்ல வேணும். நீங்க கடந்த கிழமைக்கு முதல் நீங்கள் குடும்ப கோயிலுக்கு ஒரு கருத்து போட்ட நீங்கள் அந்த கருத்தை அந்த குறும்பு செய்யும் பிள்ளைகளின் கல்வியில் அவதானம் அந்த கல்வியில அவதானம் இல்லை என்ற இதுக்கு நான் உண்மையிலேயே மறந்து போனேன். அதை இந்த நேரத்திலே உங்களுக்கு வாசித்து காட்டிவிட்டு உங்களோட கருத்தை நீங்கள் அழகான ஒரு அருமையான கருத்தை தெரிவித்த நீங்கள், அவர்கள் சிறு வயதில் அறியாமை குறும்பு காரணமாக கல்வியில் அக்கறை எடுக்காமல் இருப்பார்கள், பின் வளரும் பருவத்தில் நல்ல கெட்டிக்காரராய் சுட்டித்தனமாய் செயல்படுவார்கள் என்பதை நான் பார்த்த வகையில் கூறுகின்றேன் என்று அழகாக அன்றைய தந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே மன்னிப்போடு நான் கவனிக்கவில்லை, பின்னால் தான் கவனித்தேன். அதை நீங்கள் வரும்போது வாசித்து காட்டுவோம் என்று நினைத்தேன். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. நீங்கள் இன்றைய கருத்தை சொல்லுங்க. நன்றி. இன்றைய கருத்து ஒரு முறை தலைப்பை ஞாபகப்படுத்துங்கள். தலைப்பு, அதாவது நாங்கள் எப்படியும் மனதுக்குள்ள நினைப்போம், பெற்றோர்கள் தங்கள் நிறைவேறாத இலட்சிய கனவுகளை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று எண்ணுவது சரியா? அதனால் ஏற்படும் தெரிவினை என்ன? இப்ப நான் ஒன்று ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுகிறேன், அதை ஆக முடியவில்லை. இந்த பிள்ளை அதை செய்யலாம் தானே? ஏனென்றால் இங்கு எல்லா வசதியும் இருக்கிறது. நான் வசதி இல்லாத நாட்டில் பிறந்து வளர்ந்தேன், ஆனால் பிள்ளை வசதியான நாட்டில் இருக்கிறது. சரி, செய்தால் தான் என்ன, அல்லது செய்யாவிட்டால் என்ன தெரிவினை வரும் என்றது ரெண்டையும் பார்ப்போம். இப்ப விளங்கிக்கொண்டு இப்ப எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய இலட்சியங்களை குழந்தைகளுடன் நாங்கள் திணிக்க இயலாது. ஏன்னா அவர்கிட்ட இப்ப வித்தியாசமான திறமைகள் இருக்கும். ஆகவே நாங்கள் அவர்களை எங்கள்கிட்ட இருக்கிறத நினைச்சு கொண்டு அவர்களை கொண்டு போய் விடுவதை விட அவர்களிடம் என்ன இருக்கின்றது என்பதனை நாங்கள் அந்த பக்கங்களில் விடுவதுதான் சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். இல்ல, அது ஒரு பக்கம் சரி, இந்த இடையில குறுக்கிடுவோம், நல்லா இருக்கும். என்னென்னால் ஆனா அந்த பிள்ளைக்கு அனுபவம் இருக்காது தானே. அப்ப பெற்றோரின் அனுபவத்தையும் கொஞ்சம் கேட்டால் சிறப்பாக வரும் என்ற ஒரு நிலை இருக்காது. சின்ன ஐடியாக்களை கொடுக்கலாமே ஒழிய முற்று முழுதாக நீ இதுக்குள் தான் வா என்ற ஒரு இதை கொடுக்க கூடாது நாங்கள். ஏனென்றால் அவர்கள் சின்ன வயசுல சொல்றது ஒரு கதையாக இருக்கும், ஆசையாக இருக்கும் போது ஒரு வார்த்தை, நான் இப்படித்தான் வருவேன். வளர்ந்து வரும்போது இப்படி படிக்கும் போது அவர்களுடைய உரிய ஆசைகள் அது தனக்கு சரி வருதா என்றதில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும்.
அந்த மாற்றங்களில் சேர்ந்து அவர்கள் சில அனுபவங்களையும் கற்றுக்கொள்வார்கள். அந்த அனுபவத்தின் ஊடாக பெரிய பெரிய மாற்றங்கள் வந்துதான் அவர்கள் ஒரு தொழிற்கல்வியின் ஊடாக ஒரு தொழில்துறையை அடைய போகிறார்கள். ஆகவே நாங்கள் இல்லை நீங்க இதுக்குள்ளதான் நில்லுங்கோ என்று சொல்றது அது ஒட்டுமொத்த பெண் குழந்தைகளுக்கு இல்லை, ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கிட்டையும் நிறைய வேறுபாடுகளும் மாற்றங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். 12th கிளாஸ் படிக்கக்குள்ள கூட ஒரு வருடம் அவர்களுக்கு பிடிச்சதை எடுங்கோ என்றுதான் பாடசாலை சொல்லப்படுகின்றது. அதுக்குள்ளேயும் அவர்கள் தங்களுக்கு என்ன சரி பெறுது சொல்லி அவர்கள் ஒரு வருடத்துக்கு பின் தான் என்னென்ன பாடம் எடுக்க போறோம்னு சொல்லி முடிவெடுக்கின்றார்கள் 2வது ஆண்டில். அப்ப இப்படி மாற்றங்கள் வரக்குள்ள நாங்கள் ஒரு தாயானவளுக்கு எப்பவுமே தன் குழந்தைகளை அவள் நிறைய அவதானம் 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள் வீட்டில் என்றால் ஒரு தாயானவளுக்கு தெரியும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதமாக எப்படி திறமையா இருப்பான், எப்படி அவன் செய்வான் என்பதெல்லாம் தெரியும். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் திறமை அற்றவர்கள் இல்லை, அந்த திறமைகளை சரியான முறையில் எடுக்காத முறையில தான் அவர்கள் கொஞ்சம் பின்னடைவை சந்திப்பார்கள். ஆமா, திறமைகளை எடுக்காததுக்கு என்ன காரணம்? எடுக்காத சரியான முறையில எடுக்கிறேன், சரியான முறையில எடுக்காம எதிர்பாராமல் எடுத்து நீங்கள் பார்ப்பீங்கள் பட்டப்படி விட்டு பட்டப்படிப்பு போய் கூட ஒரு வருஷம் படிச்சுட்டு விட்டுட்டு அடுத்ததுக்கு போறவர்களும் இருக்கிறார்கள் 2 வருஷம். அது சரிதானே, ஒரு சின்ன தீப்பொறிதானே பெரிய ஒரு தீப்பந்தத்தை உருவாக்கும். அப்ப அந்த பிள்ளைக்கு அதுல போய் பாக்க அது கடினமா இருந்தால் விட்டுட்டு வரலாம் தானே, அதுல பாதிப்பில்லை தானே? பாதிப்பில்லை. அதுல திரும்பி வாரதே அவருக்கு ஒரு பெரிய வெற்றியின் இலக்குன்னு சொல்லலாம். ஆமா, அதுல ஒரு அனுபவத்தை அவர் பாக்குறார், அது எனக்கு சரி வரவில்லை, மீண்டும் நான் முயற்சி செய்யலாம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி 1 வருடம் கூடி விட்டது, 6 மாதத்துல முடிவெடுக்கலாம். அப்படியும் செய்யலாம். அப்படி ஏன்னு சொன்னா பல இடங்கள்ல நானும் பார்த்திருக்கிறேன், நாங்கள் சொல்றதுக்கு கேட்காம இல்ல நான் இதுதான் செய்ய போறேன் போய் சரி இல்ல அது சரி வராது அவர்கள் நாங்க சொல்லக்குள்ள கூட கேறாங்க. இன்னொன்று நீங்க சொல்லவும் முடியாது, காரணம் உங்களுக்கு இஞ்சத்தை எஜுகேஷன் லெவல் எந்த அளவுக்கு என்று பெற்றோர்களால அறிய முடியாது. அவர்கள் அறிந்தவர்கள் என்றபடியினால் எங்க வீட்டிலே எல்லாம் என்னுடைய மகள் முதல் அவர் வைத்தியத்துறை தான் எடுக்க போகின்றேன் என்று சொல்லும் போது நான் என்னுடைய மகளுக்கு சொன்னேன், ஏன் உங்களுக்கு கணக்கு தானே நல்லா வரும், இல்லையம்மா நான் இதுதான் எடுக்க போறேன், அப்ப நான் இதுக்குள்ள செலவிடக்கூடாதுன்னு விட்டுட்டேன். சரி, அப்ப உங்களுக்கு ஒரு ஆசை வரையிலையா? இப்ப பிள்ளைகளின் திறமை ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு எண்ணம் வரையிலையா, நான் இப்படி இருந்தேன்னா ஆகையில அப்ப எந்த பிள்ளை ஒரு கணித ஆசிரியரா வரட்டும் அல்லது என்னவோ ஒரு பொறியியலாளரா வரட்டும் என்று உங்களோட கனவை ஒரு காலமும் நீங்கள் பிள்ளைக்கு சொல்லவில்லையா? என்னுடைய கனவு நான் பிள்ளைகள்கிட்ட திணிக்கவே இல்லை. 3 பிள்ளைகிட்ட நான் அவர்கள் நல்ல நல்ல நிலைக்கு வரணுமே என்று சொல்லி ஆசைப்பட்டு நான் ஒழுங்கி என்னுடைய ஆசையை கொண்டே அவர்கள்ட்ட திணிக்கல. நான் சில ஐடியாக்கள் கொடுத்திருக்கிறேன். என்ன சொன்னா மகளுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன், ஆசிரியர் துறை நல்ல துறை, பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு பள்ளிக்கூடம் போகலாம், படிப்பிக்கலாம், நீண்ட விடுமுறைகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி அப்படியெல்லாம் அப்படி சொல்லுவேன், அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறேன். ஆனா இதுதான் வெறும் மட்டும் மிஸ் பண்ணேன். ஆமா, அப்படியே நில்லுங்கோ, அடுத்தவர்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு கதைப்போம். நன்றி சிவாஜினி, அருமையாக சொன்னீர்கள். நீங்கள் திணிக்கவில்லை என்றது இன்னொரு பக்கம் சந்தோஷம், ஏனென்றா பிள்ளை என்ற திறமையில வளர விட்டு இருக்கிறீர்கள். அடுத்து யார் பேச போறீர்கள்? ஜெயமலர் வர போறீங்களா? ஏன் அமைதியா இருக்கிறீர்கள்? ஏன் நடேசன் வர போறீங்களா? யார் வர போறீங்கள்? நீங்களே பேரை சொல்லிவாங்க. செல்வி நித்யானந்தன் வாங்கோ. வணக்கம் நகுலா, வணக்கம் அனைவருக்கும். என்ன பொறுத்தளவில் 2 பக்கமாகவும் நாங்கள் அப்படி நினைத்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் பிள்ளைகள் அப்படி, ஏனென்றால் தாய சூழலில் வாழ்ந்த நமக்கு சில நேரங்களில் அது சாத்தியப்படாமல் இருந்ததனால் நாங்கள் பிள்ளைகள்கிட்ட அதை நாங்கள் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் சரி, ஏனென்றா இந்த பிள்ளை நாம் வராட்டியும் அந்த துறைய வரலாம் தானே எதிர்பார்க்கிறது சரி. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிருந்தது, அதனால அந்த பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறதுல தப்பில்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு முடியுமோ முடியாது என்பது நமக்கு தெரியாது.
அதைத்தான் அறிஞ்சு நாங்கள் அதான். சரி சரி அதுதான் அப்ப அந்த பிள்ளைக்கு சில நேரங்கள் முடியாமல் இருந்தாலும் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி போற பிள்ளையும் இருக்குது. முடியும் முடியும் என்று சொல்லி தோல்வி அடைகிற பிள்ளைகளும் இருக்குது. அது ஒன்றுமே செய்ய இயலாது. அது ஏனென்றால் அது அவரவர்கிட்ட இதை பொறுத்ததுதான். ஒரு நேர சொய்சில நாங்கள் நினைச்சுக் கொள்வோம், அவர் இதை செய்கிறார் செய்ய முடியும் என்று செய்யாத பிள்ளையும் செய்யலாம். ஒரு ஊன்றுகோலாய் நாங்கள் நின்று உத்வேகம் கொடுக்கலாமே ஒழிய திணிப்பு என்று அது செய்யறது அது சாத்தியப்படாது சில நேரங்களில். ஏனென்றால் அதைத்தான் செய்கிறோம், ஆனால் அது திணிப்பும் சில நேரம் இனிப்பு ஆகலாம். இப்ப தாய் டாக்டர் இனிப்பும் ஆகும் சில நேரம். தாய் டாக்டரா இருந்தா பிள்ளையும் டாக்டரா வந்திருக்கிற பிள்ளைகளும் இருக்குது. அதே இடத்துல தாய் டாக்டரா வந்தா பிள்ளை இன்ஜினியரா வந்த பிள்ளையும் இருக்குது, பிள்ளை படிப்ப குழப்புற பிள்ளையும் இருக்குது. அதே நேரம் விவசாயின்ற மகனும் டாக்டரா வந்து. ஏனென்றால் அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஏனென்றால் தனக்கு அந்த தந்த தாய் தப்பன் அவருக்கு அந்த படிப்பு கொடுக்காவிட்டாலும் அவர் இப்ப எந்த பிள்ளையே நான் வச்சிருக்கலாம், நல்லா வச்சிருப்பேன். அதுலயே ஒரு தப்பு என்ன பொறுத்தளவில் அது தப்பு இல்லையென்று தான் நான் நினைக்கிறேன். இல்ல அருமையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டா நாங்க அப்படி ஒன்று வரையில, ஆனா எங்க குடும்பத்துல அப்படி ஒரு வைத்தியர் வர வேணும் என்று நான் நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா பிள்ளை அந்த பிள்ளை சில நேரம் முயற்சிக்குது. அதான் இப்ப ஒரு விவசாயின்ற பிள்ளை கலெக்டரா இருக்குது. இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல நிறைய பிள்ளைகள் தாய் தந்தையர் அது இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளை நல்ல ஒரு முயற்சி செய்து வந்திருக்குது. அதே இடத்துல எங்களை ஸ்ரீலங்காவை பொறுத்தளவிலும் தாய் தந்தையர் விவசாய குடும்பத்துல இருந்தாலும் அது இன்னும் தான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு இப்பத்த காலகட்டத்துல அங்கேயும் நல்லா இருக்கிற. அதே மாதிரி இங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு சகல விதமான ஓரளவு வசதி கொடுக்கிறார்கள். அதை அவர்கள் பின்பற்றி அவர்கள் பிடிக்கவே வேணும் ஒழிய நாங்கள் எப்படி சொன்னாலும் அது சில நேரங்களில் அது சாத்தியப்படாது. அது 3 விதமாக நாங்கள் ஒரு ஊன்றுகோலாய் அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பா இருந்து சொல்லை கொடுக்கலாம். இப்படி செய்தால் சில உங்களுக்கு பின்னாடிக்கு நாங்கள் இல்லாத காலத்துல உங்களுக்கு நல்லது அதை சொல்லி கொடுக்கலாம். இல்ல நீ நல்லது அதுதான் வான்னு சொல்லி நாங்கள் இடிச்சு கொண்டிருந்தோம் என்றால் அது சில எல்லாமே குழம்பு பட்டுத்தான் நிற்கும் ஒரு நேரத்துல. அதுல நாங்கள் கவனமா இருந்தா சரி, அவ்வளவுதான். ஆனா தாய் தந்தை என்ன பொறுத்தளவுல தாய் தந்தைக்கு அந்த அப்படி செய்யணும் என்று நினைக்கிறதுல தப்பில்லை. அது எல்லோருக்கும் பெரிய ஒரு ஆசைதான். சில நேரம் அந்த ஆசையோட சேர்த்த அனுபவங்களையும் எங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால அந்த துறைக்கு நீ வந்தா நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. சில பெற்றோருக்கு அந்த பிள்ளை படிச்சொண்டு போகுது, அந்த பிள்ளை ஒரு வீட்டுல 2-3 பிள்ளைகள் ஒரே இதுக்குத்தான் போகணும்டா. அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி செலவழிக்கிறதுக்கு அந்த பெற்றோர் தான் செலவழிக்கணும்டா, செலவழிக்கவும் முடியாது சில இடம். ஆனா இங்கத்தை பொறுத்தளவுல அவர்கள் கடன் வாங்கியோ என்னவோ படிக்கிறதுக்கான ஒரு வசதியை கொடுக்குறாரு. அப்ப அப்படி படிக்கணும்டா பிள்ளை அதை முடிச்சு விட்டுட்டு அந்த கோர்ஸை முடிச்சுட்டு சொன்னால் அது மேலதிகமாக பிறகு வேலை செய்து அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. எல்லா வசதியும் இருக்கிறது. ஆனா பிள்ளை இந்த சொய்சன்னு விட்டுரும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி செல்வி நித்யானந்தன், நல்ல அருமையான கருத்து. அடுத்து ஜெயாக்கா வாங்கோ. யார் அவசரம் என்று கேட்டனா? ஆமா, யா நடேசன் வாரீங்களா இல்லாது ஜெயமலர் வாரீங்களா? வாங்க வாங்க. என்ன பிந்தி போனீங்க நீங்க எல்லாம் முன்னுக்கு அவசரம் வர்றீங்களா? சொல்லுங்க. நான் கேட்டேன். நானும் இல்ல இல்ல நீங்கள் தான் இந்த கொஞ்சம் நீங்க டாக்டர்கிட்ட போகணும் அப்படி சொல்றேன். நீங்கள் அப்ப நான் நிக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்களோட தலைப்பை நான் வரவேற்கின்றேன். நீங்க இன்றைக்கு எடுத்த தலைப்புக்கு நேற்று அந்த பயனும் பகரிலும் அந்த பாதக்குரிய இதுக்கும் சரியான தொடர்பு இருக்கின்றது. என்னென்று சொன்னால் பிள்ளைகளை நாங்கள் வலுக்கட்டாம திணிக்கக்கூடாது. என்ன படியும் அதை செய்யுங்க அதோட இதுக்கு விடுத்து தங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் விட வேணும். என்ன இதில் போயினோண்டு நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமே ஒழிய மற்றபடி அந்த பிள்ளைகளுக்கு அது அந்த வீட்டு பிள்ளை டாக்டர் படிக்கிறா நீ அதுக்குத்தான் படிக்கணும்னா அந்த பிள்ளைகளுக்கு திணிக்கக்கூடாது. என்ன
திணிக்க கூடாது, ஆனா சொல்லலாம் தானே, ஏன்னு கேட்டா சொல்லலாம். உதாரணம் சொல்ற சமயத்துல சொல்லலாம். சும்மா இந்த நேரம் அதான் ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைய ஒரு தாய் வச்சு படிப்பிச்சு கொண்டு இருந்தவாவாம். அந்த பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு காரில் கொண்டு விடுவாவாம். அப்புறம் திருப்பி கொண்டு வருவாராம். உடுப்பை மாற்றுவாவாம். உடனே அடுத்த டியூஷனுக்கு கொண்டு விடுவா. அந்த பிள்ளை அந்த கரைச்சலால நீ படி படின்னு சொல்லி எந்த நேரமும் அந்த பிள்ளைய படின்னு திணிக்கிறதாம். அப்ப அந்த பிள்ளைக்கு சொல்லிச்சுதான் அந்த பிள்ளை என்னட்டுச்சுன்னா அப்புறம் இங்கே வந்திருக்கு, இந்த இணையத்துக்கு வந்திருக்கேன், இந்த நிலையத்துக்கு வந்து சொல்லி இருக்குது. நான் எனக்கு எனக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர பாடமே எனக்கு காணும் ஃபாதர், நான் படிக்கிறேன். ஆனா என்னோட அம்மா என்னை இப்படி திணிக்கிறா, அதை படி இதை படின்னு சொல்லி எனக்குன்னா அதால எனக்கு மனத்துக்குள்ள எனக்கு மன அழுத்தமா இருக்கணும். அந்த பிள்ளை போய் சொல்லி மாமன் வீட்டுல இருந்து படிக்குது அந்த பிள்ளை. அப்ப நாங்கள் அப்படியே பிள்ளைகளுக்கு நாங்கள் அழுத்தம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு உதாரணம் சொன்னார், இந்தியாவிலேயாம் தான் விசிட் பண்றதா, ஃபீல்டுக்கு எல்லாம் விசிட் பண்ணுற பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் விசிட் பண்ணினவர். அப்போ போய்களையாம் அந்த அங்கத்தை முறை நல்ல முறையாம் என்னண்டு ஒரு இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்குமா, ஒரு இடத்துல மெக்கானிக்கல் செய்கிறது, டாக்டர் படிக்கிற அந்த இதுன்னு சொல்லி எல்லாம் சுற்றி வர இருக்காங்க. பள்ளிக்கூடத்தை சுற்றி வர லேப் மாதிரி வச்சிருக்கிறோமா. அப்போ அந்த பிள்ளைகளை என்னென்ன போய் போய் அதுக்குள்ளே செய்கிறோமோ, என்னத்தை விருப்பத்தை பார்த்துன்னு கடைசியாக வந்து இந்த ஒன்றை தெரிவு செய்யுங்களாம். அந்த இதுக்கு அந்த துறைக்கு அதில் படித்து கொண்டு வருதலாம். அப்படியாக அங்கே இருக்கீங்கள அதால கணக்க மன அழுத்தங்கள் பிள்ளைகளால கணக்க பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன சரி, அதாவது நான் சொல்லுறதே அந்த பிள்ளை செய்ய வேணுமென்று அதுக்கு அழுத்தத்தை கொடுக்க அந்த பிள்ளைக்கு ஒரு மன அழுத்தம் வரும், வெறுப்பும் வந்துடும். ஆமா, வெறுப்பும் வந்துடும். அதான் அது இந்த தெரிவினையா இருக்கு. எனக்கு வெறுப்பு, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு பெற்றோரை விலகி கொண்டு போகுது. அந்த நிலை இருக்குது. இல்ல, ஒரு தாயானவள் பிள்ளைன்ற வெறுப்பு நிலைக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி நடக்கும்? சில இடங்கள்ல நடக்குதுதான். ஆனா அப்படி அப்ப ஏன் அப்படியான ஒரு தாய் அப்படியான ஒரு தெரிவினைய பிள்ளைக்கு கொடுக்குறா? அவ சொல்லி நம்ம என்னன்னு சொன்னா, நாங்களெல்லாம் அந்த நேரம் எங்களுக்கு ஒரு வசதி இல்லை, சுத்தமாகிற காசு இருக்கே இல்லை, படிக்கிறதுக்கு இது நடந்து போகிறதுக்கு நாங்களுக்கு வாகனம் இருக்கே இல்லை. இப்படி அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர இதில் வந்து நாங்கள் அந்த ஐபோனில் பார்த்து அப்படி எழுதுறக்கூடிய அந்த இதில் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு இருக்கே இல்லை. அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்படியே வசதியாக இருக்கீங்களா, நீங்கள் கட்டாயம் நீங்கள் இந்த துறைக்கு தான் போகணும்னு திணிக்கினோம். இங்கேயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான் சொல்லினோம். என்ன மற்றது ஒரு பிள்ளை கட்டித்தனமாக படித்து டியூஷனுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு வீட்டில் அடுத்த வீட்டுக்காரர் உடனே டியூஷனுக்கு அனுப்பினான். மற்றது யார் ஒரு வீட்டில் வந்து ஒரு டியூஷன் ஒரு மாஸ்டர் வந்து ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொண்டு இருந்தா வடிவாக பார்த்து கொண்டு இருந்துட்டாடா, இந்த பிள்ளைக்கு இந்த டியூஷனுக்கு இருந்த மாஸ்டரை பன்மையிலால பிள்ளைகளுக்கு அது திணிக்கப்படுது, வெறுப்பு வருது. அப்ப பிள்ளைகள் தாங்களாவே தங்களோட துறையை தெரிஞ்சு கொள்ளணும். தங்களை இப்ப கனவு பிள்ளைகள் இல்ல அது தெரியுது, பிள்ளைக்கு தெரியுது. சில பிள்ளைகள் பெற்றோரின் எதிர்பார்ப்பையும் இருக்குதுகள். கனபிள்ளைகளுக்கு தெரியுது தான் எந்த துறைக்கு போறோம்னு விரும்பி போயினா அப்படி போயிருந்தோம், படிக்க இல்லாம திரும்பி வந்துருக்கு 2-3 வருஷம். இங்க ஜெர்மனில நீங்க தெரியும் தான், அட்வொகேட்டு போற பிள்ளைகள், இதுக்கு லாயரு போற பிள்ளைகள், மெடிசினுக்கு போன பிள்ளைகள் எல்லாம் திரும்பி 2 வருஷம் படிச்சுட்டு விட்டுட்டு, எங்களோட குடும்பத்திலேயே ஒரு படிச்சுட்டு இருக்கிறான், 3 வருஷம் படிச்சுட்டு இல்லாம வேறு ஒரு துறையில போய் செய்யறான். அப்படியெல்லாம் இருக்கணும். அப்ப நாங்கள் அவைகளும் ஏழக்கூடிய அளவுதான் பிள்ளைகளும் படிப்பினோம். இல்லாத நேரத்துல கஷ்டம் என்ன. அப்ப பெற்றோர்கள் என்னன்னு சொன்னா, மற்றவர்கள் அப்படி படிக்கிறான் இப்படி படிக்கிறான், நீ அப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லி திணிக்கிறாங்க. அதெல்லாம் அது கட்டுப்படுத்துறதெல்லாம் நல்லதெல்லாம் பிள்ளைகள் மன அழுத்தம். ஆமாம், கட்டுப்படுத்துறதால ஒரு பிள்ளைகிட்ட இருந்து ஒரு பெற்றோர் ஒரு போட்டி மனப்பான்மையில அப்படி செய்தாலும் அது வந்து சாத்தியமாகாது. அந்த பிள்ளையில சாத்தியம் அதுக்கு திருப்பி ஏனம்மா நீங்க பக்கத்து வீட்டு பிள்ளையோட என்ன ஒப்பிட்டு பாக்குறீங்க? என்ன விஷயத்துல அப்படித்தான், உடுப்பு விஷயத்திலயோ அல்லது பள்ளி கல்வி விஷயத்திலயோ மற்ற பிள்ளையோட ஒப்பிட்டு நாங்க கதைச்ச உடனே பிள்ளைகளுக்கு பிடிக்கிறேன் இல்லையா, அது பிடிக்காதுன்னு. அந்த பிள்ளை அப்படி போட்டு கொண்டது இப்படி வருது, அது மாதிரி நான் உடுத்து நான் சொல்லி அந்த வைக்கல, அது பிள்ளைகளுக்கு பிடிக்குது இல்லை. என்ன பிள்ளைகளை சுதந்திரமா விட்டுருவோணும் என்னென்ன, ஆனா கவனமா இருக்கணும். ஆனா பெற்ற தாயின் வளர்ப்பில தான் இருக்குது எல்லாமே. ஆமா, பிள்ளைகளை வந்து பிள்ளைக்கு ஒரு இயல்பு இருக்குது, நான் இப்படி போடணும் இப்படி நடக்கணும். அந்த இயல்பான அந்த பிள்ளைன்ற நிலையில பெற்றோர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. சுதந்திரம் கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும், போகணும். அவைகள் என்னன்னு சொன்னா எல்லாம் படிச்சுட்டு விழுந்து எழும்பி
அவந்திரம் வேண்டாம் அவிகளுக்கு தெரியும் என்ன விழுந்து எழும்பணும் அந்த இதுக்குள்ள போய் எல்லாத்துக்கும் போகணும் அவிகள் விழுந்து எழும்பி வந்தினம்னு சொன்னா கட்டாயம் அவிகள் இல்ல திரும்புவினம். அது அது உண்மைதானே. அதாவது எந்த ஒரு அனுபவத்தை நான் விழுந்து எழுப்பினால்தான் எனக்கு தெரியும். சுட்டாதான் நெருப்பு எனக்கு சுடுமன்று தெரியும். அப்ப அந்த பட்டறிவுகள் வந்து பழகுற பிள்ளை வந்து நல்லாக வாழக்கூடிய நிலைக்கு உருவாகும். மிக்க நன்றி ஏக்கா உங்களோட கருத்துக்கு. நன்றி. அடுத்து ஜெயமலர் வணக்கம். எங்க ஜெயமலர் வாங்கோ வாங்கோ. இனிய காலை வணக்கம். ஆமா, நல்ல கடற்கரை நுரையோட வாரீங்க. ஆமா, இப்ப நீங்க கேக்குறது வந்து இப்ப நாங்களா பிள்ளைகளை இதற்குத்தான் போய் படிக்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இப்ப என்னை பொறுத்தவரை நான் அப்படி விட இல்லை. 3 பேரும் அவன் விருப்பத்துக்கு தான் போயிருந்தது படிச்சதெல்லாம். எனக்கு நான் எந்த விருப்பத்துக்கு படிக்கணும்னு சொல்லல. ஆனா நான் என்னுடைய சகோதரங்கள்ட்ட பிள்ளையே சில நேரம் எடுத்து காட்டுவேன். அவர் அண்ணாண்ட பிள்ளை டாக்டரா இருக்கிறார், இன்ஜினியரா இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி காட்டிக்கு அவ தானா இருக்கு. அப்ப அம்மா நீங்க என்ன இப்படி அன்னைச்சு நீங்க கேட்ப சில நேரம் நான் அப்படி நினைக்கல, நீ ஏதோ படிச்சு எல்லாம் யூனிவர்சிட்டி மட்டும் முடிச்சுட்டு அவ்வளவுமே எனக்கு காணும்னு சொல்லி போட்டு நான் பேச விட்டுட்டேன். மற்றவர்களை பொறுத்தவரையில போட்டி தான். போட்டி இப்ப எந்த பிள்ளை இன்ஜினியர்ண்டா தன் பிள்ளையும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிக்கு தான் அப்படி நான் நிக்கணும். கூடுதலா இது இஞ்சத்தை விட அங்க எங்க நாட்டுலாம் கூடுதலா இருக்கு. ஒரு ஆள் 2 பேரை பார்த்துருக்கோம். அவர்கள் அப்படி போட்டு இடையில விட்டுட்டு வாராக்கெல்லாம் கூட இருக்கணும். இப்ப டாக்டர்ன்ற பக்கம் போட்டு கடைசி நேரத்துல மார்க்ஸ் பத்தாம இல்ல இது பத்தாம தங்களை லேலான்னு சொல்லி போட்டு வேற இதுக்குதான் போயினேன் கூடுதலா. அப்படியே நாக்களை பார்த்து நான் இப்ப ஆரம்பத்திலேயே அவைகளுக்கு சொன்னேன், நான் இதுக்கு விடுறீங்க, நான் பிள்ளைங்க முழு விருப்பத்தையும் கேட்டு விடுங்க, நீங்களா தாய் துணிச்சு தான் போனது, தாய் தான் கட்டாயம் அதுக்கு தான் போகணும் மட்டும் அவங்க இப்பவும் தான் இது பிள்ளை மெட்ட பக்கம் வந்ததுக்கு பிறகு அதுக்கு தான் போகணும்னு சொல்லி அவ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான். பிள்ளைங்க விருப்பத்துக்கு விட்டீங்கன்னா பிள்ளை அது சரியா நல்லா வரும். உங்களோட விருப்பம்னா பிள்ளை கஷ்டப்படும்னு தான் சொன்னேன். நான் முதல்ல சொன்னேன் நான் வயதண்டைக்குல. உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கே இல்லையா, நான் அங்க ஒரு சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாக்டரா வர வேணுமெண்டு, அப்ப எந்த பிள்ளையும் அப்படி வர வேணுமென்ற அந்த நினைப்பு உங்களுக்கு வந்திருந்ததா அல்லது அதை சொல்லாம விட்டு இருக்கிறீங்களா பிள்ளைகள்? இல்ல இல்ல, எனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இல்லை. நான் அங்க படிக்க சயின்ஸ் பக்கம் தான் போனா, நான் டாக்டரா வருவேன் படிக்கல, சும்மா படிச்சதுதான். அது அவ்வளவுக்கு நான் பெருசா இதண்டே இல்லை. அந்த ஒரு எண்ணம் இருக்கே இல்லை எனக்கு அப்படி. அதே மாதிரி பிள்ளையும் அப்படித்தான் வரணும் மட்டும் நான் நினைக்கல. ஆரம்பத்துல அவ அப்படித்தான் சொல்லி கொண்டு வந்தவ தானாவே டாக்டருக்கு படிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தவ. இங்க வந்து இந்த முதல் வகுப்புல ஏதோ முதலாவது இதுல அந்த சயின்ஸ் பாடத்துல ஏதோ அந்த தலை அந்த ஏதோ ஒன்று இதுக்கு விட்டுருக்கேன், மீனின் தலையை பற்றி அந்த மூளையை ஏதோ இது செய்ய சொல்லி ஒன்றை சூட் பண்ண சொல்லி அதோட ஆள் இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டேன்னு விட்ட ஆள் தான். பட் அவைக்கு இந்த ரத்தத்தை கண்ண பையம் அந்த இதுவும் இருக்கு மற்றது ஒன்று அந்த இதோட அந்த சயின்ஸ் வேண்டாமலே விட்டுட்டா, அந்த பக்கம் போயில. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரியே இப்ப இந்த தானே படிச்சுதான். ஆமா, சில பிள்ளைகளுக்கு வந்து நீங்க சொன்ன சரி. இப்ப நானும் தவளை வெட்டிக்க முதத்தரம் நாடிய வெட்டிக்கிட்டேன். நாடிய வெட்டினா என்ன நடக்கும்? ரத்தம் வழியால வந்துடும். அப்ப 2 தவளை தான் தெரியும் எனக்கு. ஐயோ 2வது தவளை 2 பேர் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு 2 பேர் தான் ஒரு தவளை. அப்ப நான் பழுதாக்கி போட்டேன். அடுத்தது மற்ற பிள்ளைட்டு எல்லாம் கொடுக்கணும். அப்ப அப்படி அந்த அந்த அப்பதான் நினைச்சேன் இந்த மெடிசின் இதுகள் ஐயோ சரியான கஷ்டம் தான் இது. இது நாங்கள் தவளையும் நாங்கெல்லாம் வீட்டு இருந்து கொண்டு போகணும், என்ன கொண்டு போகணும். அப்படிதான் நாங்கள் கொண்டு பிடிச்சு கொண்டு கட்டி பேக்ல உயிரோட கொண்டு போவாங்க. அதை கூட அங்க குளோர போட்டு அவங்க காட்டி போட்டு திருப்பி தந்து அதை வச்சு பேருந்து படங்குறோம். அதுல நாங்க படத்துல கோப்பியில அதான் இல்ல அதான் வெட்டேக வேலை கவனமா இருக்கணும். நாடிய வெட்டி விட்டால் மேலாத ஆடம அந்த கத்திரிக்கோள் போச்சுதுன்னா சரி. அப்படி உள்ள அதை பாக்க சில பேருக்கு ஐயோ இப்படி ஒரு உயிரை வருத்துறதா இப்படி இதன்றதா இது கைதான் வெறும் கை. ஆமா, அது அந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த பாடமும் வந்து பேருந்து அதோட அந்த பிள்ளைகள் எல்லாம் பாவங்க. சில பேருக்கு அதிலேயே மெடிசின் செய்ய விருப்பம் வராது என்ன அந்த அந்த இதுகளை பாக்க. ஆனா கட்டாயமா செய்யணும், செய்தாதான் எங்களுக்கு சயின்ஸ்ல தண்ணிக்க கை வச்சா இந்த மாதிரி இருக்கு, கை எல்லாம் வெளியிரண்டு வந்துரும். அப்படியே நாங்கள் அப்படி குளோரோஃபார்ம் அந்த கேஸத்தான் ஒரு பட்டிக்க வச்சுட்டு தவளைய கேஸ உள்ளுக்கு விடுவோம். தவளையில இருக்கு, நாங்க தண்ணிக்க வச்சு செய்யல. இல்ல அது தண்ணி இல்ல ஃபோமலி அது கையெல்லாம் ஒரு வெள்ளி அடிச்சு போயிடும். பெண் சோப் போட்டு வடிவா கழுவவன். சரி, நாங்க கிளவுஸ் பாவிக்கல. அப்ப எங்களுக்கு தரவும் இல்ல தன் ஸ்கூல்ல, நாங்களும் பாவிக்கல.
அதான் ஆமா, பிள்ளைகள் அது தங்களுக்கு தான் போனேன். ஆனா இங்க இருக்குத்தான் ஒரு சிலருக்கு இருக்கு. இப்போ சரி. அப்ப வந்து நான் போறேன். கேட்கிறேன், அந்த கனவு இப்ப சில நேரம் பெற்றோருக்கு ஒரு எதிர்கால கனவு, ஒரு விண்வெளி வீரராக வர வேணும், ஒரு விண்வெளிக்கு போகணும், அப்படி ஒரு கனவும் சில பேருக்கு பெற்றோருக்கு இருக்கலாம். அப்ப நான் போக முடியல தானே, அப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கறதுல என்ன இருக்கு, என்ன தீமை இருக்கு? தீமையில பிள்ளை விரும்பினா போகலாம். சின்னல பிள்ளை இருந்து விரும்பினா பிள்ளை சரி. அந்த பக்கம் நீங்க விட்டு 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 பிள்ளைய அந்த பக்கத்திலேயே பிள்ளைன்ற இதை முழுக்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா பிள்ளை தானே விரும்பினா போகலாம், பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லியும் பிள்ளைய கொண்டு வரலாம். அந்த பிள்ளை விரும்பணும் 100%. இதுதான் எனக்கு விருப்பம்னு சொல்லி போகணும், போனா போகலாம். போனா இன்னும் அது உயர்வடையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கும். பெற்றோரும் தங்களோட சில அனுபவங்களை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கவும் வாய்ப்பா இருக்கும். இப்ப பிள்ளை வேற ஒரு துறை தகப்பந்தாக்கு பிடிக்காத ஒரு துறையாயும் இருக்கலாம். ஆனா பெற்றோருக்கு ஒரு அனுபவம் இல்லை, நீயா போய் அந்த அனுபவத்தை தெரிஞ்சு கொள்ளண்டுதான் சொல்லலாம். எங்களால உதவி செய்ய முடியாது. அப்படித்தான் இப்ப நாங்களும் எங்கட பிள்ளைகள் படிச்சதுல உங்களால உதவி செய்ய முடியாது. பிள்ளைகள் தாங்களே படிச்சு தாங்களே வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. தங்களோட சொந்த காலில எல்லாமே செய்து முடிச்சுட்டோம். நாங்கள் இப்ப அங்க வந்து காசு செலவுகள் கூடத்தான், டியூஷனாலே அள்ளி அள்ளி கொடுக்குது, அல்லது தாயப்பனுக்கும் செலவு தானே. இங்க அதுகள் ஒன்றும் இல்லை. பிள்ளைகளை அரசாங்கமே படிப்பிக்குது, பிள்ளைகள் தாங்களா படிச்சு போயினோம். அந்த சுதந்திரமாக எல்லாத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பிஞ்ச இருக்குத்தானே. ஒரு புத்தகம் என்றாலும் உடனே போய் லைப்ரரியில எடுக்கலாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களே புத்தகம் கொடுக்க. எங்கட நாட்டுல அப்படி இல்லை. நாங்கள் எல்லாம் புத்தகம் இல்லாம படிச்சாங்க. இரவல் புத்தகங்களும் புத்தகங்கள் 1-2 புத்தகம் தான் படிச்சிருப்போம். எல்லா பாடத்துக்கும் புத்தகம் இல்லை. அப்படி இருந்து வாங்குறது நாங்கள் எவ்வளவு வாங்கி இருப்போம். வசதி வராது. நாங்கள் கண்ண பேர் வீட்டுல இப்ப எல்லாருக்கும் வசதி வராது. அண்ணாவின் புத்தகத்தை நாங்கள் கொண்டு போறோம். அப்படி இதுதான் கொண்டு போறது. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க எல்லாத்துக்கும் புத்தகம் கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ் புத்தகம் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அது ரெண்டு தேவையில்லை. காசு செலவழிக்கிறதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பம் இங்க இல்லை. எல்லாம் கோப்பி முதலா கொண்டு அவங்களே கொடுக்குறாங்க. கோப்பி பென்சில இருந்து அவங்கதான் எல்லாம் பள்ளிக்கூடத்துல எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க இருந்து ஒண்ணு உங்களுக்கு அப்படி இருக்கா? எங்களுக்கு அப்படி கோப்பி பென்சில் கொடுக்கடா, அது தனியா நாங்கள் வேண்டணும். புத்தகங்கள் மட்டும் இங்க வாச ஸ்கூல்ல இருக்க மட்டும் அவங்களாம் முழுக்க பென் பென்சில் எல்லாம் கோப்பில இருந்து எல்லாம் சகலம் அவங்கதான். இங்க பிள்ளைகள் ஒன்றுமே கொண்டு வரல, எல்லாம் அங்கதான் இருக்கு. அது சின்ன சின்ன வகுப்புல அங்க வைப்பினோம். ஆனால் பெரிய வகுப்பு போனப்ப அது பென்சில் கோப்பி அது தாங்கள் வச்சிருந்தாலும் மற்ற இதுகள் எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் முழுக்க இல்ல. புத்தகங்கள் இங்கேயும் ஃப்ரீயா கொடுப்பினோம். சில புத்தகங்கள் 10ஆம் ஆண்டுக்கு பிறகு இவர்கள் வாங்க வேணும், மற்றபடி இலவசம். இது யூனிவர்சிட்டி முடிக்க மட்டும் ஒன்றுமே செலவழிக்கல, புத்தகம் அதுல ஒன்றுக்குமே செலவழிக்கல. யூனிவர்சிட்டியும் ஃப்ரீயா கொடுப்பினமோ? அங்கேயும் ஃப்ரீயா தான். ஒரு புத்தகம் பண்ணல காசு. நல்லதா. இங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு வாங்க வேணும். ஏதோ அந்த வருஷத்துக்குன்னு சொல்லி ஏதோ அந்த இந்த செலவுகளுக்கு ஒரு கொஞ்சம் காசு தான் கட்டணமே ஒழிய மற்றபடிக்கு எல்லாம் ஃப்ரீ தானே. இங்க ஒரு சட்டம் என்னன்னா, அந்த அவங்கள ஒரு 10 வருஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 10 வருஷத்துக்குள்ள டிப்ளமா எடுத்தா ஓகே. அதுக்கு பிறகு டிப்ளமா எடுக்காம தான் காசு அவ்வளவு காசும் திருப்பி கட்டணும். 10 வருஷம் செலவு. அது ஒரு சிஸ்டம் இங்க இருக்குது. அந்த முதல் 10 வருஷத்துக்குள்ள டிப்ளமா எடுத்துட்டோம்னா ஓகே, ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதை பிந்தினாத்தான் அந்த காசு முழுக்க திருப்பி கட்டணும் அவங்களுக்கு. இப்ப இந்த லோன் எடுத்து தான் படிக்கணும். நல்லது நல்லது. மிக்க நன்றி ஜெயமலர். உங்களோட அருமையான கருத்துக்கு தெரியாத மட்டும் தெரிஞ்சு கொண்டோம் நெதர்லாந்து கல்வி திட்டத்தையும். நன்றி நன்றியா. அடுத்து நேவிசக்கா, வணக்கம். நேவிசக்கா உறங்க நில. கோசலா ஞானம், வணக்கம். உங்களைத்தான் நேவிசக்கா. அப்ப கோசலா ஞானத்தை எடுத்துட்டு உங்களை எடுக்கவா? நான் வந்துட்டேன். நீங்க பிள்ளைகளோட படிப்பு, பெற்றோருடைய கனவெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நவலா. பிள்ளைகள் நாங்க வந்த காலத்துல எங்க பிள்ளைகளும் படிக்கக்கூடிய வயசுலாம் கூட்டிக் கொண்டு வந்தேன். இங்க சின்ன பிள்ளைகளா தான் கூட்டிக் கொண்டு வந்தோம். அவர்களுடைய படிப்பு படிக்க விட்டோம். ஆனால் அவர்களுடைய படித்து வரும்போது அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாங்க அவர்களை வளர்த்துக்கணும். என்ன படிக்க என்ன விருப்பமோ இல்ல. நான் கேட்கிறேன் உங்கள்ட, அதாவது என்னுடைய தரப்பு, ஒரு பெற்றோர் தங்கள் இலட்சிய கனவுகளை பிள்ளைகளை செய்ய சொல்லி, அதாவது பிள்ளைகளுக்கு ஊடாக சொல்லும் போது பிள்ளைகள் செய்யறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பிள்ளைகள் தான் செய்ய வேண்டும் என்று எண்ணுவது சரியா? அதனால ஏற்படுற தெரிவினை பிள்ளை நாங்க என்றது பிள்ளைகள்ல திணிக்கிறது. ஏன் பிள்ளை என்று சொல்றீங்க? சில நேரம் இப்ப நாங்க நீங்க சொன்ன மாதிரி என்ன டாக்டரா தான் வரணும்னு சொல்லி அந்த எந்த கனவை பிள்ளைகள்கிட்ட சொல்லும்போது பிள்ளைகளுக்கு அந்த திறமை இருக்குதான்னு நாங்க எப்படி அந்த திறமை பிள்ளைக்கு வேற ஒரு துறையில போறதுக்கு ஆசையா இருந்தா ஏன் நீ டாக்டரா தான் வரணும்னு ஏன் நாங்க திணிக்கணும் அந்த பிள்ளைகள்கிட்ட. பிள்ளைகள விருப்பத்துக்கு நாங்க விட்டுறணும். அப்பதான் அந்த பிள்ளைகள் மேல வளர்ந்து கொண்டு போகும். கஷ்டமான ஒரு படிப்புக்குள்ள விட்டுட்டு அந்த பிள்ளைய
திணிச்சு போட்டு நீ அதுக்கு தான் படிக்கணும்னு சொன்னா 2 வருஷம் படிக்கும், 3வது வருஷம் ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆகினா 2 வருஷங்கள் அதுக்கு வீணாக போகுது. இன்னொரு துறையில சேரும்போது அது திரும்ப அதுல இருந்து அந்த படிப்பு தொடர்ந்து அந்த பிள்ளைக்கு அப்புறம் அந்த குழம்பின மனநிலை அந்த பிள்ளைக்கு வந்துடும். குழம்பின ஒரு மனநிலை 2 வருஷத்தை பழுதாக்கிட்டோமே. அப்ப அதுக்கு பிறகு காலங்கள் போக போகத்தான் அந்த பிள்ளை ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வந்து இதுக்குத்தான் நான் போகலாம்னு படிக்கிறதுக்கு வந்துடும். நாங்க ஏன் 2 வருஷம் அந்த பிள்ளை கிடைக்குது? 1 வருடம் அல்லது 6 மாதத்துக்கே அந்த பிள்ளைக்கு இல்ல இப்ப இங்கெல்லாம் ஒரு பிள்ளை 2 வருடம் படித்து 2வது எக்ஸாம்ல எடுபடையில என்ன டாக்டருக்கு 2வது வருஷம் படிச்சு எடுபடையில. அப்ப அந்த பிள்ளை 2 வருஷம் படிப்பு பாருங்க. இப்ப டாக்டருக்கு குறைஞ்சது 8 வருஷமாவது படிக்கணும். அப்ப திரும்ப இந்த இன்னொரு துறையில போகும்போது அந்த பிள்ளை சரியான கஷ்டப்பட்டு அதுக்கும் போக முடியாது. வேற ஒரு துறையை தான் தேர்ந்தெடுத்து தான் படிச்சு கொண்டு போகணும். அப்ப நாங்க எட்டு பிள்ளை டாக்டரா தான் போகணும், எங்களுள்ள இன்ஜினியர் தான் வரணும். அந்த பிள்ளைகளை நாங்க திணிக்க கூடாது. பிள்ளைகளோட திறமை எதுவோ, பிள்ளைகளோட விருப்பம் எதுவோ அதுக்குப்படியாக படிக்கணும். ஆனால் அதுக்குரிய வசதி வாய்க்கணும் நாங்க செய்து கொடுக்கணும். திணிச்சோம்னா பிள்ளைகளுடைய அந்த குணநலங்கள்லாம் மாறுபட்டு போயிடும். பெற்றோருக்கும் ஒரு அடங்காத பிள்ளையாக, படிப்புலையும் ஒரு வேண்டாம் விருப்பம் இல்லாத தன்மையாக அதுகளுக்கு போயிடும். அதுவே பிள்ளைகளோட பக்கத்திலேயே நாங்க விட்டு எடுத்து வளர்த்தாதான் பிள்ளைகள் அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து. ஆனா அதே நேரம் பிள்ளைகளின் நிலையில விடைக்கையும் அந்த பிள்ளை சிலது போய் திருப்பி வருகுது. 1 வருஷமோ அல்லது 6 மாதமோ எனக்கு இந்த கோர்ஸ் சரியான கஷ்டம். இப்ப ஒரு கெமிஸ்ட்ரிக்கு போற பிள்ளைண்டா அந்த கெமிஸ்ட்ரியில போய் 6 மாதத்துல அதுக்கு தெரியுது, ஐயோ இது சரியான கஷ்டம், நான் இந்த கோர்ஸ் எனக்கு விரும்பி போயும் திரும்பி வந்த பிள்ளைகளும் இருக்குதுகள். 7வது விட்டுட்டு வந்து இன்னொரு துறையில போன பிள்ளைகளும் இருக்குதுகள். அப்ப அந்த அப்படியாப்பட்ட பிள்ளைகளை நாங்க எப்படி திணிக்கலாம்? டாக்டருக்கு தான் வான்னு சொல்லி அப்படி டாக்டருக்கு இல்ல நாங்க டாக்டர் சும்மா உதாரணம் அப்படி என்று இல்ல. பெற்றோரின் ஏதாவது ஒரு கனவை அந்த பிள்ளை செய்யும். அதாவது பெற்றோர்கள் அப்படி சொல்லுறதால அந்த பிள்ளை செய்ய போகுதா அல்லது அந்த பிள்ளைன்ற திறமை கேட்டதா விட வேணும்ன்றதான் நீங்க சொல்றீங்க? அந்த பிள்ளைங்க திறமை கேட்ட மாதிரி தான் நாங்க விடணும். திறமை கேட்டதா விட்டாலும் சில பிள்ளைகள் விழுந்து எழும்பித்தான் மாறியும் செய்கிறார்கள். திறமை கேட்ட மாதிரி விட்டு எத்தனையோ பிள்ளைகள் உயர்ந்த நிலையில தங்களுடைய அந்த வேலையிலேயே உயர்ந்த நிலையில வந்திருக்கிற பிள்ளைகளை பாக்குறோம். நாங்க நிறைய பாக்குறோம். அந்த இன்னொரு துறையில போய் படிச்சு மேல வந்து அந்த இதுல இருந்து உயர்ந்திருக்கிறார்கள். இப்ப சரியான பதவி உயர்விட்டு நல்ல ஒரு நிலையில இருக்கிற பிள்ளைகளை தான் நாங்க பாக்குறோம். அதுவே பெற்றோருடைய கனவு எங்க பிள்ளைகள் மூலமாக நிறைவேறும் என்று நாங்க எதிர்பார்ப்பது தவறுதான். ஓகே, மிக்க நன்றி நேவிசக்கா. அதனுடையால் பிள்ளைகளின் திறமைக்கு நீங்கள் விட வேணும் என்றதுதான் உண்மையான விடயம். நன்றி. வணக்கம் கோசலா ஞானம். அடுத்து ஈஸ்வரன் அண்ணா, உங்களுக்கு கோசலா ஞானத்தை அடுத்து பொறுமையாக இருங்கள். ஈஸ்வரன் அண்ணாவிடம் போய் நான் அடுத்து வாரம் நிக்கிறேன். சரி, ஓகே ஈஸ்வரன் அண்ணா வாங்க. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். கோசலா ஞானம் அவர்களுக்கும் நன்றி. அவதான் அவதரத்துல நிக்கிறவா, அதான் தந்தவர்களுக்கு நன்றி கூறித்தான் ஆக வேண்டும். நாங்கள் எல்லோரும் பெரியவர்கள் எல்லாம் அவசியமான இடங்கள் 1-2 இடங்களுக்கு நாங்கள் போகின்றோம். அது எங்கள் அனுபவம். ஒன்று ஹாஸ்பிட்டல், அடுத்தது லோ கோர்ட்ஸ் வழக்கு சம்பந்தமாக. அது நான் குற்றம் செய்தும் போகலாம், குற்றம் செய்யாமலும் போற கட்டங்கள் இருக்குது. அந்த 2 சந்தர்ப்பங்களையும் நாங்கள் ஊகித்து கொள்வது உத்தியோக ரீதியாக. ஆஸ்பத்திரியில் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, கோல் பண்ணு மட்டும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது டாக்டர்மார் குறுக்க ஓடி திரிவாங்க. அந்த நேரம் நினைப்போம், நமது பிள்ளையும் ஒரு டாக்டர் என்றா நாங்கள் ஏன் தூங்கி கொண்டிருக்கிறோம் தளத்தில் என்று யோசிக்கிற ஒன்று. லோ கோர்ட்ல அடிச்சு பேசினா குற்றவாளியோ சுற்றவாளியோ என்று பேசும் திறமையை பார்த்து இந்த பிள்ளையும் ஒரு வழக்காளியாக வந்தால் என்ன? இது நிஜமாக இந்த உலகத்தில் நடக்கிறதா? இல்ல, அது உண்மையாதான். ஒரு பெற்றோர் தாங்கள் ஒரு அதைத்தான் நான் சொல்றேன், அதைத்தான் சொல்ல வருகிறேன். நிஜமாக நடக்கிற சந்தர்ப்பங்கள் உங்கள் தலைப்பின்படி, இன்றைய தலைப்பின்படி பெற்றோர்கள் தங்கள் நிறைவேறாத லட்சிய கனவுகளை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று எண்ணுவது சரியா? இதுதான் தலைப்பு. என்னது பக்கம்? ஆம், சரி. சரியோ?
ஆனால் அந்த பெற்றோர்கள் அவர்களின் பிள்ளைகளிடத்துல இந்த எண்ணங்களை திணிப்பதற்கு நான் எதிர்ப்பு. அது சரி. எண்ணுவது எல்லாருக்கும் உரிய சுதந்திரம். எந்த பிள்ளை இப்படி வர வேணும், எந்த பிள்ளைக்கு இப்படி திருமணம் செய்ய வேணும், எந்த பிள்ளை இப்படி அமைய வேணும், எல்லா தேவைகளையும் என்ற பிள்ளை பெற வேணும் என்று நினைப்பது தவறல்ல. சரி சரி, ஆமா, பாசிட்டிவ் அது. உங்கள் தலைப்பின்படி எண்ணுவது சரி என்று சொல்றீங்களா? சரிதான். எனக்கும் அது சரிதான். நீங்க சொல்ல போனாலும் சரிதான். எவரும் இதுக்கு எதிர்மாறான பிழையோ தவறு என்று சொல்றதுக்கு எவரும் இல்லை. எண்ணுவது அது சரி. ஆனால் உங்களோட தலைப்பில் அப்படி எண்ணினால் அந்த பிள்ளைகளிடத்து திணிப்பது சரியா பிள்ளையாட்டு சொன்னால் அதற்கு நான் எதிர்மாறான கருத்துக்கு வருவேன் என்றதை சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. சுருக்கமாக நல்ல சிந்தனையாக சொன்னீர்கள். நிச்சயம், அதாவது பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை, அதே நேரம் ஈஸ்வரன் அண்ணா அழகாக சொன்னார், ஒரு மெடிசின் எடுக்க வேணுமெண்டா நாங்கள் அந்த ஹோல்ல இருந்து டாக்டருக்கு வெயிட் பண்ற நேரங்கள்ல நினைக்கிறோம், ஐயோ இந்த பிள்ளை டாக்டர் ஆயினா நானே இப்படி வெயிட் பண்ண போறேன், டக்கண்டு ஒருக்கா என்னுடைய பிள்ளை இன்னொரு டாக்டருக்கு உடனே அப்பாயின்மெண்ட் தந்து உடனே நீங்க வாங்க உடனடியாக கூப்பிட்டுடும். அப்ப அந்த இடங்களில பெற்றோர்கள் நினைப்பது சரி, என்னுடைய பிள்ளையும் இப்படி ஒன்றா வரவோணும். ஆனால் அவர் சொன்ன மாதிரி எண்ணங்கள் சரி, அந்த எண்ணங்களை வண்ணமாக குழந்தைகளுக்கு சொல்லலாம். பிள்ளை எடுத்துக்கொள்ளுறதும் அது கொண்டு நடத்துறதும் பிள்ளைன்ற அறிவை பொறுத்தது. ஆகவே திணிப்பு என்பது கூடாது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி அண்ணா. நன்றி. அடுத்து கோசலா ஞானம் வேறுங்கள். இனிய மதிய வணக்கம் வாணி நகுலா இருவருக்கும். வணக்கம். வணக்கம். பின்னோக்கி பாக்குறேன் இந்த 1000 எப்படி இந்த தலைப்புகளை கொண்டு வந்து சேர்க்கிறாண்டு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்ன்ற மாதிரி முயற்சி, ஒவ்வொரு தலைப்பும் வித்தியாசமாக எடுக்கின்றீர்கள். முதற்கண் அதற்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பொறுமையும் வேணும் இருந்து ஆலோசித்து எடுக்கிறதுக்கு. நிச்சயம் தலைப்புக்காக எங்கிய காலங்களும் நிறையத்தான். அப்படி நல்ல தலைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் சிந்தனை ஊட்டுற தலைப்பு. நிச்சயம் செய்யறோம் தானே, பெற்றோர் இப்படி செய்யணும் தானே. ஆனா என்ன பொறுத்த அளவில நான் ஒரு பிள்ளையையும் கற்பனை செய்யவில்லை. என்னத்துக்கு கற்பனை? என்னுடைய பிள்ளை டாக்டரா வரணும், என்னுடைய பிள்ளை இன்ஜினியரா வரணும் என்று சொல்லி கற்பனை செய்யவில்லை. பிள்ளைகளுக்கும் வற்புறுத்தல் செய்ய இல்லை, நீங்க இதைத்தான் படிக்கணும் என்ற ஒரு ஆணித்தரமா நான் நின்றதும் இல்லை. அப்ப நீங்க உங்களோட இலங்கையில இது கேட்க உங்களுக்கு இப்படி நான் வரணும் என்ற நினைத்ததும் இல்லையா? அவன் நினைக்க இல்லை, நான் நினைப்பு எனக்கு இருக்கே இல்லை. இந்த பிள்ளைகள் நான் வர இல்லை, எந்த பிள்ளைகள் அப்படி வரணும்னு சொல்லி நான் நினைக்க இல்லை. இப்ப எங்கட குடும்பத்துல கூட எல்லாருமே பயோ சயின்ஸ் தான் செய்தவர்கள். அப்ப எங்கட அம்மாவுக்கு அந்த கனவுகள் இருந்திருக்குமோ எனக்கு தெரியல. நான் பயோவுக்கு தான் போனான், என்னை பிரிச்சு பயோவுக்கு தான் போனான். ஆனா அதே கனவை எங்கட தம்பி என்ன செய்தார், 3 பிள்ளைகளையும் அவரும் பயோ தான். எங்கட குடும்பத்துல எல்லாருமே பயோ சயின்ஸ் தான் செய்தாக்கள். அப்ப அவரும் படிச்சது பயோதான் படிச்சவர். அதே மாதிரி தண்ட பிள்ளைகளை டாக்டருக்கு படிப்பிக்கணும்னு சொல்லி கற்பனையில படிப்பிச்சுட்டார். 3வது பிள்ளை மார்க்ஸ் குறைவா போயிட்டது, படிக்க இல்லாம போயிட்டது. அந்த பிள்ளைக்கு காசு செலவழித்து சீனாவுக்கு அனுப்பி சீனாவில 3 வருஷம் படிச்சு இந்த மாதம் அந்த பிள்ளை முடிச்சு பட்டம் பெற்றுக்கொண்டு வாரா டாக்டராக. அப்ப உங்களுக்கும் தம்பிக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அவர் ஒரு லட்சிய கனவோட இருந்தவர், உங்களுக்கு கனவே இல்லை வாழ்க்கையில. படிக்கிற காலத்திலும் இல்ல, பிள்ளைகளையும் அப்படி கொண்டு வரணும் என்ற நினைவு இல்ல. நான் ஒன்றையும் வற்புறுத்துறேன் இல்ல. இப்ப எந்த மகள் வற்புறுத்துறது வேற படிக்க சொல்லி சொன்னதும் இல்லை, நீ கட்டாயம் இப்படிதான் வரணும் என்று சொல்லி வற்புறுத்தவும் இல்லை. ஆனா அப்படி இப்ப அவ தண்ட வாழைய படிச்சு இன்ஜினியரா வந்துட்டேன். இன்னொன்று நினைக்க வேணும் என்னன்னு சொன்னா, நாங்க எங்கட பரம்பரையில எதை படிக்கிறோமோ அதுதான் வரும். ஒரு தகப்பன் என்ன நிலையில இருக்கிறாரோ கூடுதலாக பிள்ளைகள் அதுக்கு வரும். கணவர் எல்லாம் சரியான கட்டிக்காரன், ஒரு கையில் ஒரு நட்டு எடுத்தாருன்னா எல்லாத்தையும் செய்வாரு. இவ்வளவு காலத்துக்கு நான் ஒரு தையல் மிஷின் வாங்கி, நம்ப மாட்டீங்கள், 39 ரூபாய்க்கு வாங்கினான்.
எத்தனையோ வருஷம் தைக்கிறேன் அவளாம் திருத்தி தான் தைக்கிறது. அப்ப அந்த இன்ஜினியர் தன்மை அவர்ல இருக்கு. இந்த இன்ஜினியர் அது திருத்துறதுகளுக்கு எல்லாம் கட்டித்தனம் நல்ல கட்டித்தனம் இருக்கு. அதே இது எங்கட மகள் வந்திருக்கிறான். சரி, இப்ப நான் கேட்கிறேன் என்னண்டா, நீங்கள் உங்களுக்கு லட்சிய கனவு இல்லையண்டீங்கள், ஆனா உங்களோட தம்பிக்கு இருக்கிறது. ஆனா ஆதலால் தான் தம்பி 3 பேரையும் டாக்டர் ஆக்கி இருக்கிறாருண்டா. அப்ப அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. அவற்றை கனவுக்கு பிள்ளைகள் வந்திருக்கணும். உங்களுக்கு இல்ல. அப்ப நான் கேட்கிறேன், நீங்கள் படிக்க உங்களுக்கு ஒரு லட்சிய கனவு இல்லையாண்டா, அப்ப உங்களோட பிள்ளைக்கும் ஒரு லட்சிய கனவு இல்லாமல் இருந்திருக்குமே. ஆனா அப்படி என்று சொல்றதுக்கு இடம் இல்லை. இப்ப எங்கட பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய லட்சிய கனவு அப்படியே செய்ய என்னத்துக்கு படிப்பிக்கணுமென்ற மாதிரி ஒரு சிந்தனையோ எனக்கு தெரியல. ஆனா நல்ல ஒரு கற்பித்தல்ல நல்ல ஒரு திறமையாகத்தான் கொண்டு போய் வழி நடத்து. ஆனா இவள்தான் வரணுமெண்ட் இல்ல நகுலா. இப்ப அவைக்கு என்ன திறமை, எந்த பாடத்துல அவைக்கு திறமையா இருக்கோ அந்த பாடத்தை போய்தான் அவை பின்னால அந்த தொழிலை ஏற்க வேணும். ஒரு டாக்டர் படிக்கிற பிள்ளை சயின்ஸ் படிச்சா அந்த அது பயோ சயின்ஸ் செய்யலாம், டாக்டர் தான் போகும் கூட. மற்ற இன்ஜினியரிங் அது தொழில்நுட்பங்களை படிக்க இன்ஜினியரா வருகிறாள். அப்படித்தான் வரணும். ஆனா பிள்ளைகளுக்கு நாங்க இடையூறு கொடுக்காம பிள்ளைகளை அவையண்ட வழிக்கு விட்டோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் தங்களுக்கு தேவையான தொழிலை தாங்களே தேர்ந்தெடுப்பார்கள். இல்ல அது சரி. ஆனா அவர்களுடைய பாட்டில தான் நீங்க விட வேணும்ன்றது காலத்தின் நியதியும். வேண்டாம், நீங்கள் ஒண்ணும் செய்யல. பிள்ளை எந்த துறைய விரும்புதோ அந்த துறையில அதுக்கு ஆர்வம் கூடும், அதுல இன்னும் முயற்சி அடையக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனால் நாங்கள் பெற்றோர்களாக இருக்கிற நாங்கள் சில நேரம் உதவி செய்யலாமே என்றால் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அல்லது எங்களுக்கு அதுல ஒரு அனுபவம் இருக்கிற துறைக்கு அந்த பிள்ளை வருவது சிறப்புன்னு நினைக்கிறோம். என்ன இப்ப ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் தந்த மகனை டாக்டர் ஆக்க வேணுமென்றே இருக்கிறார். ஏனென்றா எந்த நுட்பங்களை எல்லாம் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லுவார். அப்படியானாக்களும் இருக்கிறார். அப்படி இப்ப அப்படித்தான் கூடுதலான பெற்றோர்கள் இருக்கி நம்ம தங்களோட நுணுக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வழி நடத்துற பெற்றோரும் கனவேல் இருக்கணும். இல்லையாண்டு இல்ல என்ன ஒரு ப்ரொஃபசர் இருக்கிறார், அவர் தன்ற மகனும் ப்ரொஃபஸரா வர வேணும். ஏனென்றால் அவன் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்னு எவ்வளவு அறிவு இருக்குது அதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு அவர் இருக்கிறார். இப்ப நாங்கள் எங்கட சமுதாயத்தை இப்ப நாங்கள் இலங்கை சமுதாயம் நாங்கள் அரவாசியில கல்வியை விட்டுட்டு வந்துட்டோம் என்றபடியா எங்களுக்கு அந்த இலட்சிய கனவுகள் சில நேரம் நினைச்சாலும் நிறைவேற முடியாம போச்சுது. ஆனா அதையே வச்சுக்கொண்டு இங்க நாங்க பிள்ளைகளில திணிக்கவும் மேலாது. ஆனா இங்க உயர்ந்து இருக்கிறவர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி வாங்கோண்டோன்னு அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு அனுபவத்தோட முடிந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆகவே எண்ணத்தை சொல்லிக் கொடுக்கலாம், ஆனா திணிக்க கூடாதுன்றதுதான் சொல்றீங்க நீங்க. திணிக்க கூடாது, நாங்கள் திணிக்க கூடாது. திணிக்கல அவர்கள் இடர்படுவார்கள். ஆமாம், அது உண்மைதான். இப்ப நாங்க எந்த நுட்பத்துல படிக்க போறோம், எந்த தொழில்நுட்பம் படிக்க போறோம்னு சொல்லி அதுகளுக்கு தெரியும். நாங்க அவைக்கு குறுக்கணுண்டு கொண்டு அவைய கெடுத்தோம்னு சொன்னா அவை ரெண்டும் கெட்டான் கொள்ளிக்கணுன்ற மாதிரி எதை செய்கிறான்னு தெரியாம அந்த பிள்ளைகள் தடுமாறுங்க. இல்ல இப்ப உள்ள சமுதாயம் நீங்களும் நாங்களும் தான் தடுமாறுவோம். அடுத்த சமுதாயத்தின் குழந்தைகள் இப்ப நம் அவே தடுமாற மாட்டினோம். அவே சில நேரம் நான் இன்ஜினியரா இருக்கிறேன் நீயும் வர வேணும் என்றால் பிள்ளை வரும். ஏன்னு கேட்டா அவே தங்களோட கல்வியை பிள்ளைக்கு கொடுக்க கூடியதா இருக்கும். என்ன மகன் ஒரு கேள்வி கேட்கிறான், ஒரு விஞ்ஞானம் சம்பந்தமான கேள்வி, எனக்கு துப்புரவா தெரியா. ஏன்னா அது இந்த இணையத்துக்குள்ள உள்ள ஒரு கேள்வியா இருந்தா எனக்கு சொல்ல தெரியா. அப்ப எந்த அனுபவத்தை முடியாது. ஆனால் இங்க உங்களோட மகள் என்றால் உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப எங்கட சமுதாயத்தோட அப்ப எங்கட சமுதாயத்தோட தான் இந்த திணிப்பும் கனவும் ஒரு ஏக்கமான நிலையில இருக்கும். அடுத்த சமுதாயம் அதை வெண்டு கொண்டு போகக்கூடிய நிலைக்கு வரும் தானே. இப்ப எங்கட சின்ன மகள் கூட பிள்ளை பள்ளிக்கூடத்தால வந்த உடனே சாப்பாடு கொடுக்குறேன், ஒண்ணும் கொடுக்குறேன். வந்த உடனே அவற்ற கொப்பிகளை எல்லாம் பார்த்து உடனே வச்சு அவரை கவசக்காவன் செய்ய வச்சுத்தான், வீட்டு பாடங்கள் செய்ய வச்சுத்தான் பேர்ந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவான். அந்த நாங்கள் கற்பித்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பு முறையில ஒழுங்கா வளர்த்து விட்டோம்னா அந்த பிள்ளைகளும் அதே இத கற்றுக்கொண்டு வருங்கள். அப்படித்தானே அது எல்லாருக்கும் சரி வரும்னு சொல்லலாம். சில பிள்ளைகள் வழி மாறி போங்க, சில பிள்ளைகள் தான் நினைச்சபடி செய்யுங்கள், சில பிள்ளைகள் பெற்றோரின் இயல்பான ஒரு நிலைக்கு வருங்கள். அது நாங்க சரியாக முற்றுமுழுதா சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட வீட்டுல இருக்கிற 3 பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கிறோம். ஒரு பிள்ளை நல்ல கட்டிக்காரியா இருப்பா. இல்ல பெற்றோர்கள் ஒரு
பெரிய தராதரத்துல தான் இருக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. அப்படி நானும் சொல்லல. பெற்றோர்கள் வந்து எல்லாவற்றையும் ஒழுங்காக நிவர்த்தி செய்து அந்த பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு போறதே அவர்கள் செய்கிற ஒரு பெரிய பணி என்று தான் சொல்ல வேணும். ஆமா, அதான் எப்படி ஒழுங்கு என்றதான் கற்க வேணும். எல்லாருக்கும் தெரியாது அந்த ஒழுங்கு எப்படி என்றது எத்தனை பெற்றோருக்கு தெரியும். வெளிநாட்டுல புலம்பெயர்ந்து வந்த மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வுள்ள பெற்றோரா தான் இருக்கேன். ஆடா கேட்டிக்காரிதான். ஆனபடியா ஏன் தற்கொலைக்கு போயினா? மாணவி தற்கொலைக்கு போயிருக்கிறாள் ட்ரெயினுக்கு விழுந்து. அப்ப இதெல்லாம் ஏன் இருக்குது? எல்லாரும் சரி என்று சொல்லலா இந்திரா ஞானசேகரம். நீங்க மேற்பார்வைக்கு சும்மா சொல்லலாம். ஆழமான கூடுதலாக எல்லாரும் முந்தி நாட்டுல வந்து வறுமை காரணத்தால கற்பித்தல்ல பின்தங்கித்தான் இருந்தது எங்கட பிள்ளைகள். இப்ப இங்க வந்த உடனே எல்லாரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து இந்த பிள்ளைகளை வந்து கற்பித்தல்ல வழி நடத்தி கொண்டுதான் போயினோம். இல்லையாண்டு இல்ல, கற்பித்தல்ல வழி நடத்தல நாங்கள் ஊக்கம் கொடுத்தாலே பிள்ளை கற்கும். அவ்வளவுதான். கற்பித்தல்ல வழி நடத்த முடியாது. ஊக்கத்தை கொடுக்கணும். ஆமா. மிக்க நன்றி. மிக்க நன்றி கருத்துக்கு. அதாவது கருத்து வந்தா தானே இது வரும். அவரும் அழகாக சொல்லிக்கிறார். இலட்சிய கனவு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எல்லோரும் இலட்சிய கனவோடு தான் எதிர்பார்த்தனாங்க. நாட்டில் நடந்த போரங்களை இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்றது கொடுமையாக தாக்கிவிட்டது. அப்படி ஒரு பக்கம் இருக்கிறது. கனவுகள் எப்போதும் பெற வேணும் என்று அப்துல் கலாம் சொல்றார். நீங்க நிறைய கனவு காணுங்கள், அப்போதான் உங்களோட இலட்சியம் கூட நிறைவேறும். அதனால் பிள்ளைகள் எவ்வளவு கற்பனா சக்தியோட மெழுகிறார்களோ அந்த கற்பனை சக்தியை நிஜமான சக்தியாக கொண்டு வார்கள். இப்ப கண்டுபிடிப்புகள் செய்கிறார்கள். எப்படி ஒரு ஆப் எப்படி கண்டுபிடிக்கிறா அவன் கற்பனை இப்படி இருக்கலாம், இப்படி வரலாம், இப்படி என்ற ஒரு எண்ண விரிவு உருவாகிறது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒத்தாசையாக நாங்கள் இருந்தோம்னா இன்னும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். மிக்க நன்றி என்று கூறிக்கொண்டு எல்லோரும் இணைந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி. வேறு யாராவது எதுவும் சொல்ல போறீங்களா? இன்னும் 8 நிமிஷம் இருக்கிறது. அதற்குள் ஈஸ்வரன் அண்ணா எதுவும் சொல்ல போறீங்களா? ஏமலர் ஏதாவது சொல்ல போறீங்களா இன்றைய கருத்துக்கு? இல்லாது நான் என்னுடைய நான் மீண்டும் வருகின்றேன். நான் வந்து கூடுதலாக தமிழ்ல பற்று உடைய விருப்பம் மாதிரி. அப்ப அந்த எங்கட தந்தையும் வந்து ஒரு பண்டிதர் பட்டம் பெற்ற ஒரு ஆள். ஆனா எனது பிள்ளைகள் வந்து ஆசிரியரா வரணும்ன்ற ஒரு தன்மை எனக்குள்ள இருந்தது. ஆனா அந்த தன்மையில அந்த துறையில அவர்கள் ஒரு தரம் இல்ல. அது சும்மா உங்களுக்கு ஒரு வர வேணும் நினைச்சீங்களா? லட்சிய கனவா நினைச்சீங்களா? இந்த பிள்ளை தமிழ் படிக்க வர வேணும். தமிழ் அண்டம் இல்ல இஞ்சத்தை டச்சு மொழியிலையும் வந்து அவர்கள் படிச்சு அது படிப்பினம். அது நீங்க சொல்ல தேவையில்லை. 7 நாளும் 6 நாளும் பாடசாலை இருக்கு. ஆனா உண்மையிலேயே நான் நினைச்சேன்னா இந்த பிள்ளை தமிழ் படிச்சு கட்டாயமாக வர வேணும், தாய் நிலத்துக்கும் உதவி செய்யணும் என்ற ஒரு கனவு எனக்கு உண்மையா இருந்தது. அதை நிறைவேற்றி வச்சுக்கிறேன். தாய் நிலத்தில் ஒரு தொழில்நுட்ப அறிவை கொண்டே புகுத்த வேணும் என்றதுலதான் அடுத்த 2025ஆம் ஆண்டு பாடசாலை ஒன்றை தெரிவு செய்கிறேன். அவாண்ட தொழில்நுட்ப திறனை கொண்டு போய் அங்க செய்ய வேணும் என்றது. ஆனால் தமிழை நாங்கள் கொடுத்தாலும் அந்த தமிழினூடாக அந்த பிள்ளை ஏதோ ஒன்றை விதைக்கும் என்ற அந்த இலட்சிய கனவே எனக்கு இருந்தது. நான் இப்ப டச் படிச்சு முன்னேற்றம் சாதாரணமாக வரும். ஆனால் இங்கட தமிழிலும் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற ஒரு இடத்துல போய் செய்யக்கல அந்த பேராசிரியர்களோ இவர்களோ பாராட்டிக்க 3 மொழியும் தெரியக்க கூடுதலான ஒரு வரவேற்பு இருக்குந்தானே. ஆனபடியால் அது ஒரு இலட்சிய கனவாக எனக்கு இருந்தது. அதை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று 2 பிள்ளைகளும் ஆசிரியர். சரி, நன்றி. ஆமா, எங்கட புகழை விட ஜெயமலர் ஏதோ சொல்ல போறாவாக்கும். ஜெயமலர் சொல்லுங்க. வணக்கம். நான் இப்ப சும்மா யோசிச்சதை விட இலட்சிய கனவு எல்லாருமே படிச்சு இப்படியே போனால் நாளைக்கு நாங்கள் சாப்பிடறதுக்கு எங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஆக்கள் இல்லாம போவாத. எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். என்னத்தை தான் படிச்சாலும் சாப்பாடு முக்கியம். எல்லாரும் தங்களோட பிள்ளைகளை படிச்சுட்டு போனால் கடைசியா சாப்பிடுறது எங்க? ஒரு பேராசிரியர் இப்ப அண்மையில 2 மாதத்துக்கு முதல் ஒரு பட்டிமன்றத்துல சந்திச்சேன் நான். அவர் சொல்லுறார் 45 பண்ணைகள் தான் இந்தியாவில வச்சுக்கிறேன். அவர் வந்து ஒரு MA செய்த சயின்டிஸ்ட் ஆள். அவர் துபாயில இருக்கிறார்.
அவர் எனக்கு சொன்னவர், நான் துபாயில இருந்து ஒரு பொறியியலாளராக இருக்கிறேன் மட்டும்தான், ஆனால் என்னுடைய கனவுகள் முழுதும் தாய் நிலத்தில் ஏனென்று கேட்டா 49 பண்ணைகள் வச்சிருக்கிறார். 49 பண்ணையிலே வேலை செய்யணும். வேலை செய்யற ஆக்கள் அதுதான் யோசிக்கணும். அவர் முதலாளியா இருப்பார், ஆனால் அது பண்ணையில வேலை செய்யறாக்கல. அது குறைஞ்சு போச்சு. அந்த பிள்ளை படிக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த வேலை செய்யறதுக்கு ஆகல இல்லாம போய். ஆனா நவீனப்படுத்தி கொண்டு வரலாம் தானே விவசாயத்தை. ஒரு மெஷினரியலாக தண்ணி பாய்ச்சது வந்தாலும் அந்த மெஷினரியல் வர வர எங்கட இதுதான் இல்லாம போகுது. இப்ப நீங்க கூடுதலான உற்பத்தியா செய்து மருந்து இது செறிவூட்டப்பட்ட விதைகளை போட்டு எல்லாம் இப்ப இதான் போய்கொண்டு இருக்குது. இப்ப உண்மையான இயற்கையான இது குறைவு. ஆனால் இப்ப வார ஆகல எல்லாம் இயற்கைக்கு தான் திரும்பினோம். இயற்கையான கடைகளுக்கு தான் போய் வாங்கினேன் சாமான் எல்லாம். அதுதான் நெல்லன்னு சொல்லி. அப்ப இயற்கை மெஷினரியல் அதெல்லாம் சரி வராது. ஆனா அது குறையுது. யோசிக்கணும் நாங்க. ஆமா ஏன் இங்க ஜெர்மனி எடுத்தா பஸ் டிரைவர் மேல் குறைவு, ட்ரெயின் டிரைவர் மேல் குறைவு. ஏன்னு கேட்டால் அகாடமியை நோக்கி எல்லோரும் போறார்கள். அதெல்லாம் வைக்கல்ல ஜாப் பண்ணு கம்ப்யூட்டர் அது இதாண்டு போயிடும். அப்ப இங்க குறைவாகவே இருக்கிறது. அப்ப அப்படி சில தொழில்களுக்கு அருகி வருவதை பார்க்கின்றோம். காரணம் ஒரு தொழிலாளிகள் வரையில் எல்லாரும் உயர்ந்த படிப்போட போறார்கள். அது ஒரு வெற்றிடம் தான். நீங்க சொன்னது சரி, அது ஒரு வெற்றிடம். செய்து விடுவினம் வயல் வேலை செய்ய சொல்லி ரோபோக்களை தான் செய்து விடணும். ஆமா இனி நவீனப்படுத்தி கொண்டு வந்துச்சு நம்ம. இப்ப என்ன பக்கத்துல இருக்கிற வயல்ல எப்பவுமே ஆக்கள் தேவையில்லை. அந்த டிரைவர் அப்படியே தண்ணியை கிருமி நாசினியை தெளித்து கொண்டு போறார், பசலையே தெளித்து கொண்டு போறார். டிராக்டர் ஊடாக அது வளருது. 3 மாதம் பார்க்க ஒவ்வொரு நாளும் இப்படி நான் ஓடி பாக்குறேன். இப்படி வளர்ந்து கொண்டே ஒரு உதவியாலும் செய்கிறேன். அவற்ற மகன் எதிர்காலம் பெறலாம் அல்லது படிச்சாலும் செய்யலாம் தானே. விவசாயம் எங்கட அண்ணாக்கள் எல்லாம் படிச்சாலும் விவசாயம் செய்தவைதான். ஏன் அப்படி நாங்க கௌரவத்தை செய்வினோம். இப்ப உங்களோட தேவைக்கு மட்டும், மற்றவங்க தேவைக்கும் இல்ல தேவை இல்ல. அவை நெல்லு விளைவிக்கணும், அதே நேரம் பயிர்கள் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வச்சு கொண்டே சந்தைக்கு கொடுக்கணும். ஆனால் ஆசிரியராயும் பல பாடசாலையில் போய் படிப்பிக்கணும். அப்படி இருக்கணும். ஆனால் குறைவாக இருக்கும். காணாது. ஜனத்தொகை இந்த கணக்கின்படி பார்த்தா காணாது. எங்கட நாட்டுக்கு ஒரு கேள்விக்குறிதான். இந்த நாடுகள்ல நீங்க சொன்ன மாதிரி ரோபோவும் பெரும் மெஷினரியலும் இருக்கிறபடியா இந்த நாடுகள் அங்கிருந்து இறக்குமதி செய்யுது. கூடுதலா சாப்பாட்டு பொருள் எல்லாம் இறக்குமதி தான் கூடுதலா. அது கூட ஆனா அது செய்யறதுக்கும் அங்க தொழிலாளி தான் தேவை. ஆனா அதுவும் சரி. அதே நேரம் இங்க எல்லா பயிரும் செய்யவும் முடியாது. இந்த குளிர் நாட்டுல உருளைக்கிழங்கையோ இதுகளை தவிர மிளகாய் எல்லாம் இங்க வராது. ஆசிய நாடுகள்ல இருந்தா அப்படியும் இருக்கிறான் தானே. ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேணும்னா அப்படி செய்யலாம் தானே. மிக்க நன்றி ஏமலர். ஈசனா 2 நிமிஷம் சில வேளைகளில் பெற்றாரின் எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடியதாக பிள்ளைகள் இருக்குது. அப்படி இல்லாட்டிக்கும் பெற்றோர்கள் முயற்சியாலையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால அந்த எண்ணங்கள் நிறைவேறுது. உதாரணமாக எங்கள் நாட்டு, நான் வாழும் நாடு இங்க யூகேல ஆசையா படிக்குதுகள். ஆனால் மெடிக்கலுக்கு எடுபட காணாமல் தட்டுப்பட்டார்கள். அந்த பிள்ளைகளை பெற்றார் மற்ற EU கண்ட்ரிலையோ சைனாவிலேயோ இங்கு அனுப்பி அந்த பிள்ளைகள் மெடிசினை முடிச்சு இங்கு வந்து இங்கு படிச்சு வெளியேறிய பிள்ளைகளை விட விரைவாக கன்சல்டனா வந்திருக்கிறாங்க. மேலதிகமான படிப்பு படிச்சு இங்க படிச்சவர்களை விட அப்படியான சந்தர்ப்பங்களும் இருப்பதால பெற்றோர்கள் எண்ணங்கள் சரிதான் என்ற நிலைக்கும் வரலாம். எந்த படிப்பும் இந்த ஏசியன் சொல்லி நாங்கள் உட்பட எண்ணுவது படிப்பது உழைப்பு தான் கடைசியில. உழைப்பு எங்களுக்கு பைசா, எங்களுக்கு சம்பளம் எடுக்க போகணும்னு எண்ணம் தான். இதை வேற மறக்கிறாது. படிச்சு நான் மக்களுக்கு சேவை செய்ய வேணும், நாட்டுக்கு சேவை செய்யணும் எண்ணுவது வருவதே குறைவு. உழைப்பு மட்டும்தான். இல்ல நாங்கள் எல்லாம் படிச்சு முன்னேறி வந்தாலும் சமுதாயத்துக்கு ஒரு உழைப்பத்தான் செய்யறோம். ஜாப் மார்க்கெட்டை நினைத்து கொண்டு படிக்கிறவர்கள் கூட்டம் ஒன்று இருக்குத்தான். அது அவர்கள் லட்சியம் நிறைவேறும். என்ன ஜாப் இந்த டைம்ல என்ன ஜாப் மார்க்கெட்டை பற்றி யோசிச்சால் அவர்களின் இது வரும். எல்லோரும் டாக்டரா வந்தா, இப்ப டாக்டரும் வந்துட்டார் நிகழ்ச்சிக்கு, எல்லோரும் டாக்டரா வந்தா அவரவர் திறமைக்கு மற்ற தொழில்களுக்கு என்ன ஆகுது? சரி, நன்றி 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 சொன்னா. சிவாஜினி நீங்களும் இதை சொல்ல போறீங்களா இல்லது நான் முடிக்க போறேன்? சரி, மிக்க நன்றி. ஓகே மிக்க நன்றி. நேரமும் ஆகிவிட்டது.
அருமையான ஒரு தலைப்பினூடாக இன்று இணைந்து கொண்டவர்கள் ஜெயா நடேசன் அவர்கள், செல்வி நித்யானந்தன், சிவாஜினி ஸ்ரீதரன், ஜெயமலர் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், ஈஸ்வரன் அண்ணா, கோசலா ஞானம். இவர்கள் அனைவருக்கும் உண்மையிலே சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவிக்கின்றேன். அருமையான ஒரு நல்ல கருத்துக்களை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். அத்தனை பேருக்கும் முத்தான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்வரன் அண்ணா சரியான வித்தியாசமாக சொல்லியிருந்தால், இலட்சிய கனவுகள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கும். நாங்கள் நிறைவேறாத ஆசையில் தாயக சூழல்ல இருந்த நாங்கள் இங்கு வந்து பிள்ளைகளை உயர்வாக படிக்க வேண்டும் என்று நினைச்ச நாங்கள் சிலருடைய எண்ணங்கள் இலட்சிய கனவுகள் நிறைவேறி இருக்கிறது. தப்பண்டில்லை, திணிப்புத்தான் கூடாது. பிள்ளைகளின் திறமைகளுக்கு ஏற்ற பெற்றோர்களோடு அவர்கள் பேசிக்கொண்டு நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எதிர்காலம் பிரைட்டாக, அதாவது எதிர்காலம் ஒளிமயமாக அவர்களுக்கு இருக்க வேண்டுமா இருந்தால் பெற்றோர்களும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டுமே ஒழிய திணிப்புகள் எல்லாம் தேவையில்லை. சாதாரண சுதந்திரமாக உரையாடி அவர்களை உயர்நிலையில் வைக்க வேண்டிய தேவை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இலட்சிய கனவுகள் எப்போதும் நிறைவேறும் என்றில்லை, ஆனால் ஒரு நாள் அது நிறைவேறும் என்று நினைத்தமெண்டா நிச்சயம் அதில் நம்பிக்கை கொண்டால் எதிர்காலம் சிறக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்து, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் சிறப்பாக நன்றியை தெரிவித்து, அதிபர் நடாமோகனுக்கு நன்றி இதனை பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் குவலயம் தொகுப்படும் நகுலா சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். எல்லாரும் டாக்டராக வந்தால், வைத்தியராக வந்தால் நோயாளிகளே இருக்க மாட்டார்கள் என்ன? நன்றி, வணக்கம்.